பிரைஸ் த லார்ட். இந்த 10வது மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து அவரை துதிக்கிற வகையில், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாமா? நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், எந்தன் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் நேசர் இயேசுவை. ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வல்லமையுள்ள அன்பான ஒரு வார்த்தை, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன், நீ பட்டயத்திற்கு இரை ஆவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால் உன் பிராணனை உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த 10வது மாதத்தை காண செய்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ என்னை நம்பினபடியினால் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். அப்படியானால் இந்த உலகத்தில், நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில வேளைகளில் பாடுகள் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். யோபு பக்தன் சொல்லுகிறார், மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார், ஆனாலும் நானும் தேவனை தேடி அவருடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி என்னுடைய தேவைகளை அறிவிப்பேன். அப்பொழுது அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத நன்மைகளையும் எனக்கு செய்வார் என்று சொல்லி யோபு சொன்னான். கர்த்தர் அப்படியே செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவரை எவ்வளவாய் நேசிக்கிறோமோ, ஆண்டவரிடத்தில் எவ்வளவாய் நம்பிக்கை வைக்கிறோமோ, ஆண்டவரை எவ்வளவாய் விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவு நன்மைகளை அவருடைய கரத்திலிருந்து நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்க தேவன் நம்மை அழைக்கிறார். எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட கஷ்டத்தின் பாதையிலும் கர்த்தர் எனக்கு போதுமானவராய் இருப்பார், கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை ஏந்திக் கொள்வார், கர்த்தர் என்னை சுமந்திடுவார் என்று நம்புகிற பிள்ளைகளை
தேவன் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, நீ என்னை நம்பினபடியினால் நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. உனக்கு விரோதமாய் சத்துரு வந்தால் அவன் உன்னை தொடுவதில்லை, அவனுடைய ஆயுதம் உன்னை தீண்டாது. நான் உன்னை விடுவிப்பேன், நிச்சயமாக விடுவிப்பேன். ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்லிட்டாலே போதுமானது. நிச்சயமாக விடுவிப்பேன் என்றால் அவ்வளவு ஆணித்தரமாய் நமக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த மாதத்துல தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்க போகிறார். அவைதான் அழகாய் அந்த பாடலில் எழுதப்பட்டதை நாம் பாடினோம். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று சொன்னாலும், நான் கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை நம்புவேன், கர்த்தரை மாத்திரமே நம்புவேன். அல்லேலூயா. இப்படி நாம் தேவனை பார்த்து சொல்வோமானால் நிச்சயமாகவே அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நாம் அவரை நம்புகிறபடியினால் அவர் தமது வார்த்தையின்படியே நமக்கு வருகிற எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வார்த்தை வேதத்தில் எபேத் மெலேக் என்கிற ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்டது. அந்த மனிதனுக்கு ஆண்டவர் அப்படி சொல்ல காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 38வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன அது? எரேமியா தீர்க்கதரிசியை யூத மக்களின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து அவர்கள் எதிர்பார்த்த தீர்க்க தரிசனத்தை சொல்லவில்லை என்று சொல்லி அவனை ராஜாவினிடத்தில் பர்மிஷன் கேட்டுட்டு உளையான சேற்றில் அவனை தூக்கி போட்டு விடுகிறார்கள். மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள் என்று சொல்லி எரேமியா 38:6 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அந்த அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு அந்நியன் தான் இந்த எபேத் மெலேக். எத்தியோப்பியா தேசத்திலிருந்து யூதேய நாட்டில் உள்ள இந்த எருசலேமுக்கு வந்து ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன். நன்றாய் கவனியுங்கள், இவன் ஒரு யூதன் அல்ல, பிறப்பிலேயே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அல்ல, ஒரு அந்நிய தேசத்து மனிதன். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த ஆண்டவரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்தால், இந்த ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நாம் செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு தேவன் துணையாயிருப்பார். ஆம்பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நல்ல குணமுடைய ஒரு மனிதன் தான் இந்த எபேத் மெலேக்கு. நடந்தது என்ன? எரேமியாவை அந்த துறவிலே போட்டு விட்டார்கள் என்று அறிந்த உடனே ராஜாவாகிய சிதேக்கியாவினிடத்தில் கடந்து சென்று, ராஜா, இப்படி எரேமியாவை அந்த துறவிலே போட்டது சரியில்லை. அவர் இந்த துறவில இறந்து போவாரே, அவர் மரிப்பதற்கு எந்த வகையிலும் அவர் தவறு எதுவும் செய்யவில்லை. தேவனிடத்தில் அவர் என்ன கேட்டாரோ, தேவன் அவர் நமக்கு என்ன சொல்ல சொன்னாரோ அதை தானே அவர் செய்தார். கர்த்தருடைய ஊழியக்காரன் தானே. அவரை நாம் இப்படி ஒரு குழியிலே போடலாமா? அவருக்கு விரோதமான இப்படிப்பட்ட ஒரு தீங்கை செய்யலாமா என்று சொல்லி ராஜாவினிடத்தில் எரேமியாவுக்காக பரிந்து பேசுகிறார். எரேமியாவுக்காக பரிந்து பேசின பொழுது ராஜாவும் நீ போய் அவனை காப்பாற்று என்று சொல்லுகிறார். அரண்மனையில் கிடைத்த பழம் புடவைகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அந்த துறவியில் எரேமியாவினிடத்தில் போட்டு அவனை எப்படியோ அந்த இடத்துல தூக்கி காப்பாற்றுகிறார். இப்படி ஒரு ஊழியனை காப்பாற்றின ஒரு நல்ல மனிதன் தான் இந்த எபேத் மெலேக்கு. வேதம் நமக்கு சொல்லுகிறது அல்லவா? சங்கீதம் 41:1 நாம் பார்க்கிறோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் சிறுமைப்பட்ட அவனை கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 41:1 இப்படியாய் சொல்லுகிறது, யாராவது கஷ்டப்படுறாங்களா, அவங்கள நீ பார்த்து அவங்க கஷ்டத்துக்கு உதவி செய், அவங்களுடைய வேதனைகளிலிருந்து அவங்களை விடுவி. அப்படி நீ செய்யும் பொழுது உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு வியாதி, உனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது நான் இறங்கி வந்து நான் உன்னை காப்பாற்றுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வம் இல்லைங்களா? அந்த ஆண்டவர் தான் இப்போ எபேத் மெலேக்கை பார்த்து சொல்கிறாரு, நம் வாஸ்த இன்றைக்கான இந்த வாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தை, உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பயப்படுகிற மனுஷர் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை. காரணம், ஒரு ஊழியக்காரனை அவன் காப்பாற்றினான். சிறுமைப்பட்டு கிடந்த அந்த உளையான சேற்றில் அமிழ்ந்து கொண்டிருந்த எரேமியாவை, கர்த்தருடைய பிள்ளையை அவன் காப்பாற்றினான். அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. எப்படி?
எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போலவே பாபிலோன் ராஜா யூதேயாவுக்கு வந்து எல்லா மனிதர்களையும் பிடித்து போகிறான். அப்பொழுது ஐயோ, நானும் இந்த கூட்டத்தில் அகப்பட்டுக் கொள்வேனோ, என்னையும் இந்த பாபிலோன் ராஜா சிறைப்பிடித்து அழித்து விடுவானோ என்று பயந்து தவிக்கிற வேளையில் தானே கர்த்தர் இந்த எபெத்-மெலேக்கை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். நீ பட்டயத்துக்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடியினால், என் ஊழியருக்கு நீ நன்மை செய்தபடியினால், என் வார்த்தைகளை உன் வாழ்க்கையில கடைபிடித்தபடியினால், என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து என் மீது நீ நம்பி நன்மையான காரியங்களை செய்தபடியினால் நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இப்படிப்பட்ட நல்ல குணங்கள், நல்ல செய்கைகள், பிறருடைய கஷ்டத்தில் உதவுகிற குணமுடையவர்களாய் நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய குறைவுகளை சந்திக்க பரலோகம் கடந்து வரும். அல்லேலூயா! பரலோகத்தின் தூதர்கள் கடந்து வருவார்கள். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். கர்த்தரை நம்பின ஒருவரையும் அவர் கைவிட்டதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்பி அவருடைய சமூகத்தில் காத்திருந்த எந்த ஒரு மகனையும் தேவன் புறம்பே தள்ளினவர் அல்ல. புதிய ஏற்பாட்டு பகுதியிலே மார்த்தாள், மரியாள் என்கிற அருமையான பிள்ளைகள் கர்த்தரை நேசித்தாங்க. அவங்க குடும்பத்தில் ஒரு மரணம் வந்தது. கர்த்தருடைய சமூகத்துக்கு சொல்லி அனுப்புனாங்க, ஆண்டவரே, நீ நேசிக்கிற உம்முடைய சகோதரன், எங்களுடைய தம்பி லாசரு மரித்து போனான் என்று சொல்லி, ஆண்டவர் 4 நாட்கள் பொறுத்து வந்தாலும் அவருடைய நம்பிக்கை, அவருடைய ஜெபம், அவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அற்புதமாய் லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் தேவன் அப்படி செய்ய வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். எபெத்-மெலேக்கை பார்த்து சொன்ன அந்த வல்லமையுள்ள ஒரு வார்த்தை, நான் உங்களை நிச்சயமாகவே விடுவிப்பேன். ஆண்டவர் விடுவிப்பேன்னு சொல்லிட்டாலே அதுவே பெரிய ஒரு விடுதலை, வெற்றியுள்ள வார்த்தை தான். அதிலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே விடுவிப்பேன். இந்த மாதம் நமக்கு விடுவிக்கிற ஒரு மாதமாய், வெற்றியின் மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருக்க போகும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள். இந்த வார்த்தையை சொன்ன ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, எபெத்-மெலேக்கை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. நான் பயந்து நடுகிற சில காரியங்கள் உண்டு. அவைகளிலிருந்து என்னை விடுதலையாக்கும், அவைகளிலிருந்து எனக்கு வெற்றியை தாரும், அவைகளிலிருந்து என்னை மீட்டெடும் ஆண்டவரே. நான் என்னால் இயன்ற நன்மையான காரியங்களை செய்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து அவர் மீது நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாகவே எபெத்-மெலேக்கு சொன்ன அந்த வார்த்தை உங்களுக்கும் இந்த மாதத்தில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அது விடுதலையை கொண்டு வரும், அது பாதுகாப்பை கொண்டு வரும், அது நன்மைகளை கொண்டு வரும். சொன்னவர் பரலோகத்தின் தேவன். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். இந்த ஆண்டவரை நம்புவோம். அவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். நிச்சயமாகவே இந்த அக்டோபர் மாதம், இந்த வருடம் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். நல்ல பிதாவே, இந்த அருமையான 10வது மாதத்தின் துவக்க நாளில் எங்களோடு கூட இன்று பேசுகிற முதல் உன்னதமான வார்த்தைக்காய் நன்றி அப்பா. நீ என்னை நம்பினபடினால் நிச்சயமாய் நான் உன்னை விடுவிப்பேன் என்று மனிதன் அல்ல, என்னை படைத்த நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உமது வார்த்தையின்படியே நீர் எங்களை பாதுகாப்பீர், எங்களை விடுவிப்பீர், எங்களை ஜீவனோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ கிருபை செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நம்புகிறோம். எபெத்-மெலேக்கு கொடுத்த அந்த நன்மை, அவருடைய வாழ்க்கையில் அவர் பெற்ற அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கும் உண்டாவதாக. ஆம் தகப்பனை, சுருமைப்பட்ட மக்களை குறித்த சிந்தை உள்ளவர்களாய் வாழ்ந்திட எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனை. மார்த்தாள், மரியாளுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறது என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம், நம்புகிறோம். எங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவீராக. உமது கரம் இந்த மாதம் முழுவதும் இருந்து எங்களை வழி நடத்தி காப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே நிச்சயமாய் உங்களை விடுவித்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன்.
God bless you.